2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையான கூட்டணியில் நாங்கள் சேர்ந்த பொழுது அந்த ஒப்பந்த அடிப்படையில் 25 நடக்கின்ற காலியாகிற மாநிலங்களவை உறுப்பினர்களில் ஒரு இடம் மக்கள் நீதி மையத்துக்கு ஒதுக்கப்பட்டது. அந்த இடத்துக்கான தேர்தல் இப்போது அறிவிக்கப்பட்ட நிலையில் கட்சி சார்பாக அவசர செயற்குழு நிர்வாக கூட்டத்தை கூட்டி அதில் யார் நிற்க வேண்டும் என்று ஆலோசித்து கட்சித் தலைவர் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் நிற்க வேண்டும் என்று முடிவு செய்வதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் இது. அந்த வகையில் இந்த தீர்மானம் 1 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகத்துடன் ஏற்பட்ட உடன்பாட்டின் அடிப்படையில் மக்கள் நீதி கட்சிக்கு 2025ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தலில் ஒரு இடம் ஒதுக்கப்படும் என்று முடிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் வரும் ஜூன் 19 நடைபெற இருக்கின்ற 6 நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் மக்கள் நீதி கட்சியின் வேட்பாளராக தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்களை மக்கள் நீதி கட்சி நிர்வாகமும் செயல்களும் ஏகமனதாக முடிவு செய்துள்ளது. தீர்மானம் 2 மாநிலங்களவை தேர்தலில் மக்கள் நீதி கட்சியின் வேட்பாளரான திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு தங்களது மேலான ஆதரவை தங்கும்படி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையான கூட்டணி கட்சிகளை மக்கள் நீதி கட்சி வேண்டி கேட்டுக் கொள்கிறது. நன்றி. மக்கள் நீதி மையத்துக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது ஒரு மாநிலங்களவை எம்பி சீட்டு ஒதுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் அந்த அணியில 4வது வேட்பாளராக திரு கமல்ஹாசன் போட்டியிடுவார் என்று மக்கள் நீதி மையம் தீர்மானித்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் 3 வேட்பாளர்கள் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில 4வதாக அந்த இடத்துக்கு மக்கள் நீதி மையம் திரு கமல்ஹாசனை ப்ரப்போஸ் செய்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம் நேயர்களே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.